ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 0 வாட்ஸ் பல்ப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் டயோடு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இதோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4007, அதாவது IN 4007. இந்த மாதிரி டயோடு 4 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 474. இது 450 வோல்ட்டு. இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1K ரெஜிஸ்டர் ஆஃப் வாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான இந்த LED பல்ப் ஒன்று எடுத்துக்கோங்க. இது 8mm LEDன்னு கேட்டால் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பாம்பு ஒயிட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LED பல்ப்பு. இந்த மாதிரி வேஸ்ட்டான LED பல்ப்பு உள்ளே இருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். உள்ளேருந்து 2 வயர் சால்ட்ரின் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஒரு பல்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டயோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கோடு போட்டிருப்பாங்க, ஒரு சைடு கோடு இல்லாமல் இருக்கும். அந்த வெள்ளை சைடு கோடு போட்டது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு, அந்த கோடு இல்லாத பகுதி வந்து ஆனோடுன்னு பேர். இப்போ வந்து 2 கேத்தோடையும் ஒன்று அந்த மாதிரி முறுக்கிக்கலாம். 2 டயோடு எடுத்து இப்படி ஒன்று அப்படி முறுக்கிக்கோங்க. இதை இப்போ முறுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனோடு பகுதி 2யும் ஒன்றா முறுக்கிக்கலாம். அதாவது இந்த 2 கருப்பு சைடு மட்டும் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 2 ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 474 கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த 2 ஒயிட் கலர் கோடு வருது பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைனு. இதுதான் பல்ப்புக்கு போகிற ப்ளஸ் லைனு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கோடு இல்லாத பகுதி, அதாவது ஆனோடு பகுதி, இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு, பல்ப்புக்கு போகிற மைனஸோட பகுதி. இது 2 பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டு கொடுக்குறது, அதாவது 230 வோல்ட் ஏசி இன்புட்டு கொடுக்குறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இல்லைனா இந்த சைடு ஏதாவது ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை இந்த வாக்கில் இப்படி வச்சு சால்ட்ரின் பண்ணிடணும். இந்த சைடு இல்லைனா இந்த சைடு இந்த பாக்கில் இந்த மாதிரி வச்சு சால்ட்ரின் பண்ணிடுங்க. இருங்க, நான் உங்களுக்கு சால்ட்ரின் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரின் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட் கொடுக்குறது வந்து இங்கே ஒன்று, இந்த கெப்பாசிட்டரோட பின்னில் ஒன்று கொடுக்கணும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கிடையாது. இது வந்து பொலாரிட்டி கிடையாது. இது வந்து நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர் இது பேர். இது வந்து பார்த்திங்கன்னா பல்போட ப்ளஸ் லைனு, இது மைனஸ் லைனு. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த லைட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை சால்ட்ரின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பல்ப்பு கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அதை கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுச்சு. இதில் பல்ப் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த கேத்தோட பகுதி வருது பார்த்திங்கன்னா, அந்த 2 ஒயிட் கோடு வர்றது, அதில் ஒரு ரெஜிஸ்டர், இந்த 1K ரெஜிஸ்டர் அப்படி வச்சு சால்ட்ரின் பண்ணிவிட்டு, இதுதான் ப்ளஸ்ஸு, பல்போட ப்ளஸ் லைன் இருக்குது பாருங்கள். இதை வந்து இதில் இப்படி சால்ட்ரின் பண்ணிவிட்டு இந்த எர்த்தை வந்து இங்கே சால்ட்ரின் பண்ணிடணும். இங்கே சால்ட்ரின் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு. இருங்க, நான் உங்களுக்கு சால்ட்ரின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்ப்பு பார்த்திங்கன்னா நான் எடுத்த பல்ப்பு பார்த்திங்கன்னா ரெட் கலரு, அதனால் நான் வேறு கலர் பல்ப்பு, அதாவது ஒயிட் கலர் பல்ப் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்ப்பு பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் LED. இதுவும் போட்டுக்கலாம், இதுவும் எரியும். இதில் நான் இந்த பல்ப் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது உள்ளே வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினிய பிளேட்டு. இதில் உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் இதில் வந்து நல்லா டேப் வச்சு சுற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. எங்கிட்ட பாடியில் ஷார்ட் ஆகாத மாதிரி. இப்படி உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஷார்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கரண்ட்டில் மாட்டி பார்த்துட்டு எரியலன்ட்டு இந்த கெப்பாசிட்டரில் தொட்டுறக்கூடாது. இதில் வந்து ஸ்டோரேஜ் நிற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டயோடுலேருந்து வர ப்ளஸ் மைனஸ் வந்து இப்படி ஒன்றா உள்ள டெஸ்டர் ஏதோ ஒன்று வச்சு ஷார்ட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இது டிஸ்சார்ஜ் ஆகும். இதுலேயும் ஸ்டோரேஜ் நிற்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட்லேருந்து எடுத்துகிட்டமே அது ஷாக் அடிக்கான்னு நினைக்கக்கூடாது. இதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும் அந்த கெப்பாசிட்டரில். அதனால் கையை வைக்கும்போது ஷாக் அடிச்சிடும். அதான் ப்ளஸ் மைனஸை ஷார்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி இது மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கார்ட்போர்டு பீஸ் எடுத்துருக்கேன்.
அந்த அட்டையை வெட்டி எடுத்துகிட்டு பல்ப்பை இப்போ அது உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மேலே அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்படி கரெக்டாக வர்றது மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் லைட்டாக கம்மு போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பு மேலே மாட்டுற இந்த கப்பை எடுத்து இப்படி மாட்டிக்கலாம். இப்போ வாங்க நம்ம லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி எரியுதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டை வச்சே நம்ம இந்த மாதிரி நிறையா பல்ப்பு கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல எல்இடி பல்ப்பு, அந்த மாதிரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பல்ப்பு வச்சே நல்லா பிரைட்னஸ் வரலாம். ஒரு சில ஆல்ட்ரு பண்ண வேண்டிய இருக்குது சர்க்யூட்டில். அதை மட்டும் பண்ணால் நிறையா பல்ப்பு எரியிற மாதிரி பிரைட்னஸும் கொஞ்சம் அதிகமாக வரும். அது எப்படின்னு நம்ம அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.